Dear 10th standard students, exercise 2.5ல 11th sum. இதுவும் previous yearல repeatedா கேட்ட question. The sum of three consecutive terms that are in AP is 27 and their product is 288. Find three terms. அதாவது three consecutive terms ஓட sum கொடுத்துட்டாங்க. sum எவ்வளவா 27. அதோட productனா multiply is 288. நம்மள 3 terms என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன்ல அவங்க given என்ன கொடுத்திருக்காங்க? sum என்னது 27. product என்ன கொடுத்திருக்காங்க? 288. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? 3 terms. Find 3 terms. நம்ம கண்டுபிடிக்கணும். இது மாதிரி sum product கொடுத்துட்டு 3 terms கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா போடுவோம்? a minus d, a, a plus d. இதை தான் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? 3 consecutive terms. இப்ப sum கண்டுபிடிக்க போறோம். sum எவ்வளவு என்ன கொடுத்திருக்காங்க? 27. sumனா a minus d, a plus d என்ன செய்ய போறோம்? பிளஸ் பண்ண போறோம் எல்லாத்தையும். a minus d plus a plus a plus d equal to sum எவ்வளவு? 27. இதுல minus d plus d ரெண்டு என்ன செஞ்சிரும்? கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் 3a இருக்கு. மூணையும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 3a. 3a equal to 27. நம்ம இதுல இருந்து a யோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறோம். a equal to 27. மல்டிப்ளைல இருக்கக்கூடிய இந்த 3 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது டிவைட்ல வந்துரும். டிவைடட் பை 3. கேன்சல் பண்ணிக்குவோம். 1 3 is 3. 9 3s are 27. a யோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? 9. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னது? ப்ராடக்ட் ஈக்குவல் டு 288. ப்ராடக்ட் மீன்ஸ் மல்டிப்ளை. இந்த ஃபார்முலாவை என்ன செய்ய போறோம்? மல்டிப்ளை பண்ண போறோம். a minus d into a into a plus d equal to ப்ராடக்ட் எவ்வளவு? 288. இதுல பாருங்க, இது a minus d, இது a plus d. இதோட ஐடென்டிட்டி என்ன? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இதை தான் எப்படி எழுதுவோம்? a plus b, a minus b. இதுல a plus d, a plus d, a minus d. இதே மாதிரி தானே இது இருக்கு. அப்ப இதை நம்ம எப்படி எழுதலாம்? a ஸ்கொயர் மைனஸ் d ஸ்கொயர். இது அல்ஜிப்ரா ஃபார்முலா. இது எப்படி எழுதிக்கலாம்? இந்த a வெளியே எடுத்துருங்க. a இன்ட்டு a minus d into a plus d, a ஸ்கொயர் மைனஸ் d ஸ்கொயர் equal to 288. இதுல a யோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். a யோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 9. அப்ப a இருக்கிற இடத்துல எல்லாம் என்ன போட போறோம்? 9. 9 into a ஸ்கொயர். a ஸ்கொயர்னா என்னது? 9 ஸ்கொயர் மைனஸ் d ஸ்கொயர் equal to 288. 9 ஸ்கொயர்னா என்னது? 9 into 9. 9 9s are 81. 81 minus d square equal to 288. இது வந்து ஒரே டேர்ம். இதை வந்து நம்ம பிரிக்க முடியாது. 81 minus d square equal to 288. மல்டிப்ளைல இருக்கக்கூடிய அந்த 9 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது எதுல வந்துரும்? டிவைட்ல வந்துரும். கேன்சல் பண்ணுங்க. 1 9 is 9.
3 9s are 27, பேலன்ஸ் 1. 8க்கு முன்னால 1 போட்டோம்னா அது எதாயிரும் 18. 2 9s are 18. 81 minus d square equal to கேன்சல் பண்ணி நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிச்சு 32. நமக்கு இந்த d ஓட வேல்யூ தான் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். அப்ப மைனஸ் d ஸ்கொயரை இந்த சைடே வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு 32 பிளஸ் 81 ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது மைனஸ் 81 ஆயிரும். அப்ப மைனஸ் d ஸ்கொயர் ஈக்குவல் டு இது பாருங்க, இது பிளஸ் 32, இது மைனஸ் 81. அப்ப மைனஸ் 81 மைனஸ் 81ல இருந்து 32வை சப்ராக்ட் பண்ண போறோம். 8ல இருந்து 1 பேரம் வாங்கிக்கோங்க, 11 ஆயிரும். இது 7 ஆயிரும். 11 minus 2 9, 7 minus 3 4. இதுல சிம்பிள் கரெக்டா போட்டுறணும். ஒரு நம்பர் பிளஸ்லயும் ஒரு நம்பர் மைனஸ்லயும் இருந்துச்சுன்னா சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பருக்கு என்ன அடையாளம் இருக்கோ அந்த அடையாளம் போடணும். இதுல பெரிய நம்பர் என்னது 81. 81ஓட சிம்பிள் என்னது மைனஸ். அப்ப நமக்கு என்ன கிடைச்சிச்சு மைனஸ் 49. மைனஸ் 49. இந்த மைனஸையும் கேன்சல் பண்ணிருங்க. d ஸ்கொயர் ஈக்குவல் டு 49. d ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் இந்த சைடு ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது இந்த 49 ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள வந்துடும். இந்த 49ங்கிறது எதோட ஸ்கொயர் நம்பர் 7. அப்ப 7 into 7 தான் நமக்கு என்னது 49. இப்ப 2 7 ஸ்கொயர் ரூட்ல இருக்கும்போது ஒரு 7 நம்ம என்ன செஞ்சுக்கலாம் வெளியில எடுத்துக்குவோம். அப்படி ஸ்கொயர் ரூட்ல இருந்து ஒரு 7 எடுக்கும்போது அந்த 7 பிளஸ்லயும் இருக்கலாம் மைனஸ்லயும் இருக்கலாம். அப்ப d யோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிச்சு பிளஸ் ஆர் மைனஸ் 7. a யோட வேல்யூ 9, d யோட வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் 7. இப்ப ஏக்கு வந்து நமக்கு ஒரே வேல்யூ தான் கிடைச்சிருக்கு. டிக்கு வந்து 2 வேல்யூ கிடைச்சிருக்கு. ஒன்னு பிளஸ் 7, இன்னொன்னு என்னது மைனஸ் 7. இப்ப இந்த ஃபார்முலால ஏயோட வேல்யூவையும் டியோட வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஏக்கு வந்து ஒரே வேல்யூ தான், a ஈக்குவல் டு 9. இதுக்கும் a ஈக்குவல் டு 9. ஆனா 7க்கு பாத்தீங்கன்னா ஒரு சைடு பிளஸ் 7 போட்டுக்கோங்க, இன்னொரு சைடு d ஈக்குவல் டு மைனஸ் 7. ஃபார்முலா என்னது a மைனஸ் d கமா a கமா a பிளஸ் d. a யோட வேல்யூ என்ன 9 மைனஸ் d யோட வேல்யூ 7, a யோட வேல்யூ 9 கமா a 9 பிளஸ் d யோட வேல்யூ 7. 9 minus 7 2, 9, 9 plus 7 16. அப்ப aக்கு 9 ஆவும் d plus 7 ஆவும் எடுக்கும்போது நமக்கு 3 terms என்ன கிடைச்சிருக்கு 2, 9, 16. நெக்ஸ்ட் a யோட வேல்யூ 9 ஆவும் d யோட வேல்யூ மைனஸ் 7 ஆவும் வச்சு இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். a minus d a plus d. a யோட வேல்யூ 9, இது ஃபார்முலால இருக்கக்கூடிய மைனஸ், d யோட வேல்யூ மைனஸ் 7 பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. கமா a யோட வேல்யூ 9 கமா a யோட வேல்யூ 9 பிளஸ் d யோட வேல்யூ மைனஸ் 7. 9 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 7. 9 9 பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 7. 9 plus 7 16, comma 9, comma 9 minus 7 2. a யோட வேல்யூ 9 ஆவும் d யோட வேல்யூ மைனஸ் 7 ஆவும் இருக்கும்போது நமக்கு கிடைச்ச 3 terms என்னது 16, 9, 2. Thanks for watching students.